பிறப்பால் நாங்கள் உயர்ந்தவர்கள் அறிவுஜீவிகள் என்று பிராமணித்துவம் தன்னை புகழாரும். அதே சியோனிசமும் அப்படி சொல்கின்றது. ஆனால் அவர்களுடைய ஒரு சிக்கலான கேள்வி, அவர்களுடைய நடவடிக்கையும் மென்டல் பவர் எபிலிட்டியும் அப்படித்தான் இருக்கிறது. இதை எப்படி பார்க்கிறேன்? ரொம்ப நாளாக யோசித்து பார்த்தேன். பிறப்பிலேயே உயர்வுங்கிறதெல்லாம் இதை மாதிரி வந்து புண்ணாக்கு பருத்தி கொட்ட ஆர்குமெண்ட்லாம் கிடையாதுங்க. வந்து அது நான் கேட்கும் போதே இல்லை இல்லை அந்த சித்தாந்தத்துக்கு நீங்கள் எதிரென்றே சொல்லிவிட்டேன். ஆமாம் ஆமாம் ஆமாம். அது சனாதனத்தை போல் இழிவான ஒரு சித்தாந்தம் உலகத்திலேயே இல்லை. இந்த உலகம் ஒரே தன்மையோடு இருக்கக்கூடாது, என்னை போல இருக்கக்கூடாது. 700 கோடி மக்களும் அன்னை தெரசா போல இருந்து விட்டார்கள். எவ்வளவு போரிங் வேர்ல்டா இருக்கும். வார் இல்ல, சண்டை இல்ல, இதுல ஜோக் இல்ல, அலப்பறை இல்ல. இது என்ன, ரொம்ப போரிங் உலகமா இருக்கும். உலகமே போரிங்கா, ரொம்ப போரிங்கா இருக்கும். எல்லாரும் ஒண்ணு மாதிரி இருக்க முடியாது இருக்கும். ஆக்சுவலி உங்களுக்கு ஒரு அறிவியல் உண்மை தெரியுமோ இல்லையோ, இந்த உலகத்தில் ஒரு பிறவியை போல் இன்னொரு பிறப்பு இல்லை. 800 கோடியும் வேறு வேறு தனித்தனி யூனிக் பிரிண்ட். யூனிக் பிரிண்ட்ல ஜெராக்ஸ் கிடையாது, யூனிக் ப்ராடக்ட். அந்த இனக்குழுமங்களுக்கு ஒருத்தன் தலையிலேருந்து வந்தான், ஒருத்தன் தோல்லேருந்து வந்தான், ஒருத்தன் தொடையிலேருந்து வந்தான், ஒருத்தன் கால்லேருந்து வந்தான், இன்னும் 2-4 பேருக்கு இறை வழியே இல்லை, அவன் மனித பிறவியே இல்லை சொல்றதெல்லாம் வந்து அட்ராசியஸ் டு த கோர். செருப்பால் அடிக்கணும். இதெல்லாம் வந்து செருப்பால் இல்லை, அது அதை விட கேவலமாக என்ன பண்ணுமோ அப்படி அடிக்க வேண்டிய அந்த கிரேடட் இன்இக்வாலிட்டி இருக்கு இல்லையா. மனித குலம் கண்டெடுத்த இழிவும் கேவலமும் நிறைந்த கோட்பாடுகளில் இந்த கிரேடட் இன்இக்வாலிட்டிங்கிறது பால் ஏற்படுகிற இன்இக்வாலிட்டி. தமிழ் அங்கதான் ஒரு ஆன்டிடோட். பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும், அது மனித பிறவின்னே ரொம்ப பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் சிறப்புவா செய்தொழில் வேற்றுமையா. அருமை.